மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து விடுவித்து தேவன் அவர்களுக்கு வாக்களித்த தேசத்திற்கு வழிநடத்திக் கொண்டிருந்தார். மோசேயும் இஸ்ரவேலர்களும் செங்கடலின் கரையை அடைந்தனர். ஆனால் அவர்கள் கடலை கடக்கப் போகும்போது தூரத்தில் பயங்கரமான ஒன்றைக் கண்டார்கள். பார்வோனின் இராணுவம் வந்து கொண்டிருந்தது. இஸ்ரவேலர்கள் சிக்கிக் கொண்டனர். ஒரு பக்கம் செங்கடல், மறுபக்கம் பார்வோனின் இராணுவம் தேர்கள் மற்றும் வீரர்களுடன் படுவேகமாக வந்து கொண்டிருந்தார்கள். மக்கள் பயந்து மோசேயிடம், எங்களை சாகடிக்கவா இங்கு கொண்டு வந்தாய் என்று முணுமுணுத்தனர். ஆனால் மோசே பயப்படவில்லை, ஏனெனில் அவர் கடவுளை நம்பினார். மோசே கடவுளிடம் பிரார்த்தனை செய்தார். அப்போது கடவுள் மோசேயிடம், உன் கோலை கடலின் மீது உயர்த்து என்றார். மோசே கடவுளுக்கு கீழ்ப்படிந்து செங்கடலை நோக்கி தனது கோலை உயர்த்தினார். செங்கடல் திடீரென்று பிளந்தது. தண்ணீர் இருபுறமும் சுவர்கள் போல் உயர்ந்து நடுவே உலர்ந்த பாதை தோன்றியது. மக்கள் பாதுகாப்பாக கடலை கடந்து சென்றனர். பார்வோனின் இராணுவம் சற்றும் யோசிக்காமல் இஸ்ரவேலர்களை பின்தொடர்ந்து சென்றது. இஸ்ரவேலர்கள் பாதுகாப்பாக மறுகரைக்குச் சென்றதும் கடவுள் தண்ணீரை மீண்டும் வரச் செய்தார். தண்ணீர் வேகமாக வந்து பார்வோனின் இராணுவத்தை மூழ்கடித்தது. இஸ்ரவேலர்கள் செங்கடலின் மறுகரையில் பாதுகாப்பாக இருந்தனர். அவர்கள் கடவுள் தங்களை காப்பாற்றியதற்காகவும் நம்ப முடியாத அற்புதத்தின் மூலம் வழிநடத்தியதற்காகவும் துதிப்பாடல்களை பாடினர். இந்த கதை நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கடவுள் பெரியவர் என்பதையும் அவரால் வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்க முடியும் என்பதையும் நினைவூட்டுகிறது.